ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்எஸ் விலாகர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ சார் நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. ஆஃப்டர் லாங் டேஸ் கிட்டத்தட்ட ஒரு 2 months ஆக போகுதுன்னு நினைக்கிறேங்க நம்ம விலாக் போஸ்ட் பண்ணி. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட ஒர்க் பண்ணுற அண்ணன் வெக்கேஷன் போயிட்டார். அவருடைய ஒர்க்கும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியதாகிடுச்சிங்க. அதனால் நமக்கு சுத்தமாக டைமே பத்தலை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு விலாக் போஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆல்ரெடி விலாக் பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், நம்ம கம்பெனியில் டிரைவர் ஒர்க் பண்ணுறோம். என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் ஒர்க் தான். அதுக்கு நம்ம பிக்கப் ட்ராப் மெயினாக அந்த ஒர்க் இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா லோடிங் அன்லோடிங் இதுதாங்க நமக்கு ஒர்க். இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஹவுஸ் டிரைவரில் ஒர்க் பண்ணியிருப்போம். அப்புறம் ஊரில் ஃபுட் டெலிவரி பண்ணியிருப்போம். அதை பேஸ் பண்ணி நம்ம விலாக் போஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கம்பெனி ஒர்க் எப்படி இருக்கும், என்னென்னலாம் ஒர்க் வரும், எப்படிலாம் ஒர்க் வருது அப்படின்றது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம விலாக் போஸ்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது கம்பெனி ஒர்க் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விலாகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நம்புகிறேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 மணி ஆகுதுங்க. நமக்கு 6 மணிலேருந்து டியூட்டி ஸ்டார்ட். இப்போ ஃபுல்லாகவே டைமிங்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சிங்க. நான் வந்த புதுசில் முன்னாடி விலாக் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம 4:30 5 o'clock நமக்கு டியூட்டி ஸ்டார்ட் ஆகும். கிளைமேட் சேஞ்ச் ஆக நமக்கு டைமிங்கும் டியூட்டி டைமும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ 6 o'clock நமக்கு டியூட்டி ஸ்டார்ட்டுங்க. டியூட்டி ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக 1 hour ஆகுது. இப்போ தான் நமக்கு வேலை வந்திருக்கு. நம்ம காலையில் எந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா மதன கலிஃபா, அங்கே நமக்கு ஒரு சைட் இருக்குது. இப்போ அங்கேருந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வக்ராவில் மெஷாப்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. கத்தாரில் இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். எதுக்குன்னா நம்ம சைட் இன்ஜினியர் கால் பண்ணி ட்ரில் வாங்கிட்டு வர சொல்லிட்டாருங்க. அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதாவது மதன கலிஃபாவிலேருந்து மெஷாப் ஒரு 30 kilometer வரும்னு நினைக்கிறேங்க. கரெக்டாக அக்யூரேட்டாக தெரில. 30 kilometer மேலே தான் இருக்குது. அது கன்ஃபார்மாக தெரியும். இப்போ நம்ம போயிட்டு வாங்கிட்டு வரணுங்க. அதுதான் நமக்கு இப்போதைக்கு ஒர்க்கு. சரிங்க, நம்ம போயிட்டு ரீச் ஆகிட்டு கண்டினியூ பண்ணலாம். நம்ம ரீச் ஆகிட்டோங்க. அது முன்னாடி இருக்குது பாருங்கள். இதுதான் நம்மளுடைய சைட்டு. இங்கே தான் வேலை நடக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வக்ரா மெஷாப் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இங்கே தான் நம்ம போயிட்டு ட்ரில் வாங்கணும். அது இருக்குது பாருங்கள் நம்மளுடைய இன்னொரு கம்பெனி வண்டி பஸ். இன்றைக்கி இந்த சைட்டுக்கு இந்த பஸ் தான் வந்திருக்கு. நம்ம வாங்கிட்டோங்க. இது எடுக்கிறது தான் வந்தோம். இந்த ட்ரில்லு, இந்த வைப்ரேட்டர். சரி கிளம்பலாங்க, டைம் ஆகிடுச்சு. இதாங்க நம்மளுடைய மெஷாப் சைட். நம்ம அந்த திங்ஸை கொண்டு கொடுத்தாச்சுங்க. மதன கலிஃபா சைட். இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா 2023 ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ வர இவ்வளோ வேலை தாங்க முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 6 month ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேன் கம்ப்ளீட் ஆக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வண்டி தாங்க இருக்குது இப்போதைக்கு. நிசான். நமக்கு அதிகமாக நம்ம கையில் பார்த்திங்கன்னா பிக்கப் தாங்க வரும். நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக நமக்கு ஒரு வண்டி இல்லை. எல்லா டிரைவருக்குமே அப்படி தான். ஒரு நாள் பார்த்திங்கன்னா பஸ் வரும், இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன வண்டி, சின்ன வேன் வரும், இல்லைன்னா பெரிய பிக்கப். அதை தாண்டி 1 சின்ன 1 அந்த மாதிரி டோட்டலாக ஒரு 8 வண்டி இருக்குங்க நம்ம கம்பெனியில். அதனால் எந்த வண்டி எப்போ ஓட்டுற மாதிரி வரும்னே சொல்ல முடியாது. ஃபிக்ஸடாக இப்போ மற்ற கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடாக ஒரு டிரைவருக்கு ஒரு வண்டி இருக்கும். ஆனால் நம்ம கம்பெனியில் அப்படி இல்லை. எப்போ என்ன வேலை வரும்னே தெரியாது. ஏன்னா யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ டக்குன்னு அவங்களுக்கு கால் வரும். அவங்க அந்த வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இப்படி தாங்க போயிட்டுருக்கு. இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம காலையில் நினச்சோம் பிக்கப் தான் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக அந்த வண்டி வந்துடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நமக்கு எதுவும் வேலை வரலைங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8 மணி ஆகிடுச்சு. நமக்கு 4:30 வேறு இருக்குங்க ஒர்க்கு. சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் சைட் இன்ஜினியர் நெக்ஸ்ட் என்ன வேலை சொல்கிறாருன்னு. அது வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ண வேண்டியது தான். வேறு எந்த ஒர்க்கும் இல்லை. இப்படி தாங்க போயிட்டுருக்கு.
லாஸ்ட்டாக நம்ம மெஷாஃபுக்கு போயிட்டு அந்த ட்ரில் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வேலையே எதுவும் வரல. காலையிலேருந்தே நம்ம அந்த ஒரே ஒரு ட்ரிப்பு தான் போனோம். இப்போ தான் வேறு ஒரு அண்ணன் லோடு எடுத்து வந்திருக்காரு. அந்த லோடு தான் இப்போ அன்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தாங்க நம்ம கையில் பிக்கப் வந்திருக்கேன். அநேகமாக இதுக்கப்புறம் தான் நமக்கு வேலை ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரை நமக்கு எதுவும் வேலை சொல்லலை. ஃபஸ்ட்டு ஒரு 1.5 மந்த்து பயங்கர வேலை, நம்மளால் ஒரு லாக் கூட எடுக்க முடியல. இப்போ இந்த லாஸ்ட்டாக அந்த 1 வீக்காகவே நமக்கு வேலை ரொம்ப கம்மியாக தாங்க போயிட்டுருக்கு. எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிக்க தாங்க வந்திருக்கோம். நம்மளால் தண்ணி பிடிச்சிட்ருக்காரு பாருங்கள். வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி தண்ணி காலியாச்சுன்னா நம்ம கொண்டு வந்து கொடுக்கணும். சிம்பிளான ஒர்க்கு தான். காலிலேருந்தே நம்ம இதே வேலை தாங்க இருக்கோம் மதன கலிஃபா. டைம் பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஆகுதுங்க. இப்போ தான் நமக்கு ஒரு சின்ன வேலை வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. பைப்பு அதெல்லாம் வாங்கிட்டு இப்போ நம்ம மதன கலிஃபாவில் தாங்க இருக்கோம். நம்ம இந்த திங்ஸ்லாம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அதே சைட்டில் தாங்க வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நேற்றும் நம்ம இந்த சைட்டுக்கு தான் வந்தோம். நேற்றும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்படி எதுவுமே வேலை பெருசாக சொல்கிற அளவுக்கு வரலையோ அதே மாதிரி தான் நேற்றும் போச்சு. இதே ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடிலாம் அவ்வளோ ஒர்க்கு, சாப்பிட கூட டைம் கிடைக்காது. அந்தளவுக்கு கண்டினியூவாக லோடிங் அன்லோடிங் அப்படியே போயிட்டு இருந்தது. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. நாளைக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரைடே நமக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கம்பெனி ஒர்க்கில் எவ்ரி ஃப்ரைடே வந்து நமக்கு லீவு தாங்க. அதனால் நாளை மறுநாள் ரெகுலராக டியூட்டி ஸ்டார்ட் ஆகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா இதே மதன கலிஃபா சைட்டில் தான் நம்ம பார்க்கிங் பண்ண போகிறோம். பார்க்கிங் பண்ணிவிட்டு நீ எப்படி ரூமுக்கு போவேன்னு தானே கேட்குறீங்க. நம்ம வேறு ஒரு அண்ணன் வருவார் பிக் பண்ணுறதுக்கு. இங்கே ஒர்க் பண்ணுற எல்லா லேபர்ஸ் ப்ளஸ் நான் எல்லாருமே வந்து சேர்ந்து பார்த்திங்கன்னா அவர் கூட ரூமுக்கு போயிடுவாங்க. இங்கேருந்து ரூம் சென்னையா எவ்வளோ தூரம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 27 அதாவது 30 கிலோமீட்டர் வருங்க. இன்னும் டியூட்டி முடிய கரெக்டாக 2.5 மணி நேரம் இருக்குது. இதுக்கிடையில் ஏதாவது வேலை வருமா என்னன்னு தெரில. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வேலை வந்தால் ஒரேடியாக வருது, வேலை இல்லைன்னா சுத்தமாக வேலையே இருக்க மாட்டேருக்கு. வேலை இருந்தாலும் நமக்கு கஷ்டமாக இருக்குது, வேலை இல்லைனாலும் கஷ்டமாக இருக்குது. என்ன தான் சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. டைம் பார்த்தீங்கன்னா 4:10 ஆகுதுங்க. இப்போ முன்னாடி இருக்குது பாருங்கள், இதுவும் நம்ம கம்பெனி வண்டி தான். அங்கே ஒரு வண்டி இருக்குது பாருங்கள், அதுவுமே நம்ம கம்பெனி வண்டி தாங்க. இந்த 2 வண்டியில் நம்ம ஏதாவது ஒரு வண்டியில் ஏறி ரூமுக்கு போக வேண்டியது தான். நான் வந்து ஒரு 3.5 மந்த் ஆகுது இந்த கம்பெனியில். இந்த 3.5 மந்தில் எனக்கு இன்றைக்கி டே மாதிரி ஒரு டே போனதில்லை. உங்களுக்கே தெரியும் இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாளாக டைமே இல்லை, விளாக் போஸ்ட் பண்ண கூட டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்ன உனக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிலாம் கேட்காதீங்க. இன்றைக்கி ஒரு நாளை வச்சுலாம் டிசைட் பண்ணுறாதீங்க. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. நேற்றாவது ஒரு 4-5 வாட்டி கடைக்கு போனேன். அங்கே வேறு ஒரு சைட்டுக்கெலாம் போகிற மாதிரி இருந்தது. இன்றைக்கி சுத்தமாக காலையில் ஒரு சைட்டுக்கு போனோம், 2 வாட்டி கடைக்கு போனோம், அவ்வளோதான். இன்றைக்கி ஃபுல் டே ஒர்க்கே இவ்வளோ தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே. இந்த விளாக் இன்றைக்கி ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். தொடர்ந்து விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ரொட்டீன் விளாக் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. ஓகே, லவ் யூ ஆல், பாய். நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம்.